அன்புள்ள தேவன் நம்மை நடத்துவார். கிருபையுள்ள தேவன் நம்மை நடத்துவார். பரிசுத்த தேவன் நம்மை நடத்துவார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை நடத்துவார். நான் பேசுறதுக்கு ஆள் இல்லையே, நான் சொல்றதை கேட்கறதுக்கு ஆள் இல்லையே நம்ம நினைக்க வேண்டாம். நம்மை உண்டாக்கினவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஆத்ம நேசர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த ஆத்ம நேசரிங்கே, எந்த ஆத்ம நேசரிங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, 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 எந்த ஆத்ம நேசரிங்கே. நகரத்தின் தெருவிதி சென்று நான் நலமுடன் தேடினேன் நின்று, ஐயோ தேடியும் காணாமல் நின்று, முகம் வாடி மயங்குகிறேன் நின்று. எந்த ஆத்ம நேசரிங்கே, எந்த ஆத்ம நேசரிங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, 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 எந்த ஆத்ம நேசரிங்கே. காட்டு மரங்களில் காணும் நல்ல கிச்சிரி மரம் போல தோணும், காட்டு மரங்களில் காணும் நல்ல கிச்சிரி மரம் போல தோணும், நல்ல குமாரருக்குள்ளே இவர் தானும் குடியிருப்பது போலவே தோணும். எந்த ஆத்ம நேசரிங்கே, எந்த ஆத்ம நேசரிங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, 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 எந்த ஆத்ம நேசரிங்கே. பதினாயிரம் பேரில் சிறந்தோர் அதிவெண்மை சிவப்பு நிறமானோ, பதினாயிரம் பேரில் சிறந்தோர் அதிவெண்மை சிறப்பு நிறமானோர், தலை பொன்மயமாய் விளங்கிடுமே மயிர் சுருள் சுருளாயிருப்பவரே. எந்த ஆத்ம நேசரிங்கே, எந்த ஆத்ம நேசரிங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, 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 எந்த ஆத்ம நேசரிங்கே. லிபனோன் போலவர் ரூபம் மிக மதுர மலர் வாயின் வசனம், லிபனோன் போலவர் ரூபம் மிக மதுரம் அவர் வாயின் வசனம், லிலி புஷ்பங்கள் போன்றவர் உதட்டில் நின்று வாசனை வெள்ளை போலம் வழியும். எந்த ஆத்ம நேசரிங்கே, எந்த ஆத்ம நேசரிங்கே, அவர்
அவர் எங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, 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 எங்கே எந்த ஆத்ம நேசரெங்கே. இடது கையின் தலையில் வைத்து அவர் வலது கையால் அரவணைத்து, இடது கையின் தலையில் வைத்து அவர் வலது கையால் அரவணைத்து, என்னை மனதாய் அணைத்து கொள்வதாலே நான் சோகம் அடைவேன் நேசத்தாலே. எந்த ஆத்ம நேசரெங்கே, எந்த ஆத்ம நேசரெங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, 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 எங்கே எந்த ஆத்ம நேசரெங்கே, எந்த ஆத்ம நேசரெங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே, 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 எங்கே எந்த ஆத்ம நேசர் இங்கே, எந்த ஆத்ம நேசர் இங்கே, அவர் இங்கே, அவர் இங்கே, அவர் இங்கே, 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 இங்கே எந்த ஆத்ம நேசர் இங்கே, எந்த ஆத்ம நேசர் இங்கே. அவர் இங்கே இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம் குடும்பத்திலே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவர் சபையிலே உலாவி வருகிறார். நாம் அவருடைய ஜனமாயிருக்கும்போது அவர் நமத்திலே உலாவுகிறார். 7 நட்சத்திரங்களை தன் கரத்தில் ஏந்தி கொண்டு 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் அவர் சபையிலே உலாவுகிறார். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்கள் அதை காண முடியும். அவருடைய தரிசனத்தை நான் காண முடியவில்லையே, அவருடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடியவில்லை என்று நாம் சொல்வோமே, ஆனால் எங்கோ நாம் தூரமாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். மீண்டுமாய் நாம் அவருக்குள்ளாக இணைந்து அவருடைய ஐக்கியத்துக்குள்ளாக வந்து அவருடைய பிரசன்னத்தை உணர நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். அவருடைய பிரசன்னத்தில் எல்லா சந்தோஷமும் இன்பமும் உண்டு, சமாதானம் சந்தோஷம் உண்டு, ஆனந்த பாக்கியம் உண்டு, பலன் உண்டு, கிருபை உண்டு, நித்திய சந்தோஷம் உண்டு, எல்லா செழிப்பும் அவருடைய பிரசன்னத்திலே உண்டு. நிம்மதியை தேடி நாம் வேறு எங்கும் போக வேண்டிய அவசியமில்லை, வேறு எங்கேயோ போய் நாம் காயப்பட வேண்டிய அவசியமில்லை. சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, வளர்ந்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி, வளர்ச்சி அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர் நம்மோடு பேசுகிறவர். நான் தனிமையாக இருக்கிறேன் என்று யாரும் சொல்ல வேண்டாம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தண்ணீர்களை கடந்தாலும் கூட இருக்கிறார், அக்கினியில் நடக்க நேர்ந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேங்க்யூ லார்ட், நமக்கு நன்றி ஆண்டவரே. அவருடைய பிரசன்னத்திலே நாம் இனிமையை காண்போம், இன்பத்தை காண்போம். இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வல்லமையுள்ள தேவன் நம்முடைய இரட்சகராயிருக்கிறார், மீட்பராயிருக்கிறார், நீதிபரராயிருக்கிறார், நம்மை மீட்டுக்கொள்ள வரப்போகிறவராயிருக்கிறார். அவருக்கே சதா காலங்களிலும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் பலனும் துதியும் என்றென்றைக்கும் அவருக்கே உண்டாவதாக.